இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் சமுதாயத்தில் ஞானமடைஞ்ச சில பேரை நம்ம உதாரணமாக சொல்லுவோம். காரைக்கால் அம்மையார், ஔவையார். இந்த இந்த இதில் நம்ம ஆண்டாளையும் அக்கம்மா அந்த ஞானமடைந்த அந்த அந்த பெண்மணிகளை பற்றி நம்ம இன்றைக்கி சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான்ருக்கேன் உங்ககிட்ட. வெவ்வேறு கட்டத்தில் இருந்தவங்க. இவங்க 12ஆம் நூற்றாண்டு, ஒருத்தவங்க 9ஆம் நூற்றாண்டு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ தீவிரம். இறைவன் தான் என்னோடய புருஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பக்தி எடுத்து வந்த ஒரு பிறவி இல்லைங்களா? அப்போ இவங்களோட மனநிலை பிறந்ததுலேருந்து எப்படி இருந்திருக்கும், அதை நிலை அடைஞ்சு போகும்போது அவங்க எப்படி இன்னும் உணர்ந்து போயிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் அந்த உணர்வாக நம்ம உறிஞ்சிக்க முடியும். முதல்ல இப்போ நம்ம ஆண்டாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆண்டாள் ரங்கம்மன்னார் ரங்கம்மன்னாரை நான் கல்யாணம் பண்ணி அவர் கூட கலந்து போகிறது என்னோடய உரிமைன்னு சொல்லிட்டாங்க. அதே அக்கம்மா தேவி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த சமுதாயத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில், அதுவும் சமணர் பிரிவில் பெண்கள் வீடு பேரே அடைய முடியாது, ஆண்களாக பிறந்து தான் வீடு பேர் அடையணுங்கிற காலத்தில் இருந்தாங்க. அந்த டைமில் அங்கே இருக்க சூழ்நிலையெல்லாம் உடச்சிட்டு அந்த மனிதர்கள் இந்த பெண்கள் பார்க்குற தன்மையிலேருந்து மாற்றி அவங்கள வேற ஒரு தன்மைக்கு கொண்டு அந்த சமுதாயத்தில் அவங்க முன்னெடுத்து முன்னோக்கி அவங்க செயலில் நோக்கத்தில் குறிக்கோளில் வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஆண்டாள் அவங்களோட எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஒரு அந்தனர் பிரிவில் வாழ்ந்து அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையில் அந்த ஆண்டாள் அந்த பெருமாளோடையே பக்கத்தில் இருந்து கைங்கரியம், சேவகம், அப்புறம் பார்க்குறது, அப்புறம் அவங்களோடய வாழ்ந்தாங்க. ஆனால் இவங்க அந்த சென்னை மல்லிகார்ஜுனர் தான் என்னோடய கணவர் அப்படின்னு தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போது அவங்க பாடலில் சொல்லியிருக்காங்க, அந்த இறைவனை இறுக்கி அணைக்கும் போது நம்ம எலும்புகள் கூட உடஞ்சிடணும், அந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சிக்கணும். அப்போ அந்த பற்று, அந்த ஏக்கம், இறைவன் மீது கொண்ட அந்த ஏக்கம் அவங்க பாடலில் தெளிவாக தெரியுது. 2 பேருமே பாடல் பாடியிருக்காங்க இல்லைங்களா? காரைக்கால் அம்மையார் தான் முதல் ஆதி ஆன்மீகத்தில் உச்சம் அடைந்த ஒரு பெண். அவங்க வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, பெண்கள் ஒரு போகப் பொருளாகவும் ஆண்களுக்கு அடங்கியும், அவரும் சமணர் தான், புனிதவதியாக இருக்கும்போது ஒரு நார்மல் பெண்ணாக இருந்தவங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இப்போது 3 பேர்த்தையும் காரைக்கால் அம்மையார், அக்கம்மா தேவி, ஆண்டாள் 3 பேர் எடுத்துட்டோம்னா, அவங்க உள்ளுக்குள்ளே கணவனாக இறைவனும், வெளியில் காதலனாக ஒரு கணவனையும் எடுத்துக்க சொல்லி இந்த சமுதாயம் எடுத்துக்கும் போது 3 பேருமே ஒத்துக்கலை. ஆனால் ஆண்டாள் அம்மா அவங்க ஆரம்பத்துலேருந்தே பெருமாள் ரங்கமன்னாரை இந்த மாதிரி என்னோடய கணவனாக வரணும்னு வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் அக்கம்மா அவங்க அவங்க அந்த அரசன் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது இந்த உடல் இச்சையின் காரணமாக தான் இந்த மாதிரி செய்தாங்கன்னு அந்த இறைவன்கிட்ட வேண்டுதல் பண்ணும்போது அவங்க கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, முதல்ல எடுத்தோடனே இந்த சிவனோட தொண்டு செய்கிறதுக்கோ அந்த சுவாமி நான் பூஜை பண்ணுறதுக்கும் இங்கே தடை வைக்கக்கூடாதுன்னு தான் ஒரு நிர்பந்தத்தோடு கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. கல்யாணம் மறுக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை மிரட்டி அவங்க உயிருக்கு பங்கம் ஏற்பட்ட உடனே அவங்க நிர்பந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க கர்நாடகாவில் இருக்காங்க. கர்நாடகாவில் வாழ்ந்த ஒரு பெண் இவங்க அக்கம்மா தேவிங்கிறவங்க. அதே நம்ம ஆண்டாள் அம்மா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழ்நாட்டில் இருந்தவங்க. இப்போ ஏறக்குறைய அந்த பெண்கள் அந்தந்த காலகட்டத்தில் கடந்து வந்த பாதை நம்ம இன்றைக்கி படிக்கும்போது வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்கும்போது அவங்க எவ்வளோ மன உறுதியாகவும் அந்த சமுதாயத்தை எதிர்த்து நமக்கு ஒரு புரட்சியாக ஃபெமினிசத்தை ஒரு ஞானத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் உதாரணமாக இருக்காங்க இல்லைங்களா? அப்போது அக்கம்மா அவங்க கதைகள் பல விதமாக சொல்லப்படுது. ஆனால் அதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவதாரங்கள் பூமியில் இருக்குது. ஆனால் ஏன் அடிக்கடி கிடைக்கல?
அவதாரங்களும் ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்குள்ளே தான் இங்கே பூமியில் அவதாரம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்குது. நமக்கு ஒரு காலம் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு காலம். அந்த அவங்களுக்கு வந்து சரியான காலம், சரியான இது இருக்கும். நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப வருஷங்கள் மாதிரி தெரியுது. அதனால் இவ்வளோ இடைவெளி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டாள் வந்து உரிமை, அந்த இறைவனை என்னை கணவனாக எடுத்துக்கிறது என்ன உரிமைன்னு சொன்னாங்க. ஆனால் அக்கமாதேவி அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள அக்கா அக்கான்னு சொல்ல வச்சுருக்காங்க. அந்த சமுதாயத்தில் சகோதரரே, நீங்கள் வந்து பாருங்கள், என்னை இப்படி பார்க்குறீங்க, என் உடலை பார்க்குறீங்க, என் 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 வந்து என்னை வந்து போகப்பொருளாக தான் பார்க்குறீங்க அண்ணா, இப்படி பார்க்காதீங்க அண்ணா, என்னை பார்க்க வந்திருக்கீங்களண்ணா, அப்படி அண்ணா அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டாள் அவங்க, ஏய் சிறுவனே, சண்டாளனை, என்னை வந்து நீ பார்க்குறதுக்கோ என்னை வந்து தூட்டுறதுக்கோ உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு ரொம்ப திமிராக தைரியமாக பேசுகிறாங்க. அவங்கள பார்வை வேறொரு கோணம் பார்த்த ஆண்களை. இவங்க அக்கம்மா தேவி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லிகார்ஜுனர் வந்து தான் என்னுடைய கணவன். அப்புறம் வந்து நான் வந்து பிச்சை எடுத்து உணவு சாப்பிட்டுக்குவேன். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பாலடைஞ்ச ஒரு கோவிலில் போய் நான் தங்கிப்பேன். என்னோடய ஆத்ம நண்பனா ஆத்ம நட்புன்னு தான் சொல்கிறாங்க. ஆத்ம நட்பு, அதை கணவனை ஆத்ம நட்புன்னு தான் சொல்கிறாங்க. கணவனாக பாவித்ததை அதை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கான் ஆத்ம நட்பாக எனக்கு மல்லிகார்ஜுனன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு 2 காலகட்டத்தில் வந்த ஒரு அவதாரமாக வேற ஒரு பரிணாமத்தில் வந்த பெண்கள் வந்து இப்படி ஒரு கோணத்தில் நமக்கு சித்தரிக்கப்படுறாங்க. வரைக்கெல்லாம் மேலே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நான் பேய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த உடல் சதை இதெல்லாம் பார்த்து என் கணவனுக்கு தேவைப்படாத இது வந்து எனக்கு தேவைப்படலைங்கிற மாதிரி இந்த நார்மல் உடலை வச்சுக்கிட்டு இறைவன் அடைகிறது எனக்கு சிரமம், அதனால நான் பேய் உருவெடுத்துக்கிறேன். அதில் வந்து அது அசிங்கமாக இருக்கிறதுனால, எலும்பு தோலாக இருக்கிறதுனால இந்த பார்வையை யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்க்க முடியாது. இறைவன் கடந்து போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமான வழின்னு அதை எடுத்துக்கிட்டாங்க. அவையார் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உடல் இளமை தான் எனக்கு வந்து ஆன்மீகத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, ஸோ வயதான உருவத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க விநாயகர்கிட்ட வேண்டி அந்த உருவம் பெற்றுக்கிட்டாங்க. அக்கம்மா தேவி எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு இந்த உடல் வந்து இருக்குது, ஆனால் இது கணவனுக்கு அந்த பூமியில் வாழ்ந்த அந்த கௌசிகன் தான் அவனோட கணவன் சொல்கிறாங்க. அவன் தான் கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டுருக்கும்போது ஒரு தடவை அவங்கள மனைவியாக தொடும்போது நீங்கள் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஏன் நான் உணவு தரேன், உடை தரேன், உனக்கு எல்லாமே நான் தான் செலவு பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னோடனே, அப்போ அந்த உடையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி தான் அவங்க அந்த ஆடையும் திறந்துடுறாங்க. ஆடையை திறக்கும்போது தான் அந்த உடல் ஃபுல்லாக முடி வந்து அவங்களுக்கு அந்த அவங்களோட கூந்தலே உடையாக மாறிடுது. அப்போது கருணையை பாருங்கள், அந்த அளவுக்கு பக்தி இருக்கணும். கண்ணப்ப நாயர் மாதிரி கண்ணை எடுத்து வைக்கிற அளவுக்கு பக்தி இருக்கணும். 63 நாயகர்கள் வந்து சும்மாவா, ஏன் வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து எப்படி இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து போகணுங்கிறதுக்கு வந்து அவங்க கதையெல்லாம் படித்து தான் அக்கம்மா தேவி வந்து வீர சைவம் அப்படிங்கிற மரபு தோற்றி அதோட பயணம் அதுக்கடுத்து இவங்க அதே மாதிரி பயணம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டாளம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எழுதியிருக்காங்க. இவங்க அக்கம்மா தேவி 350 பாடல்கள் எழுதியிருக்காங்க. நம்ம காரைக்கால் அம்மையார் முதல்ல ஆதியில் அந்தம் பாடினவங்க, பதிகம் பாடினவங்க, அற்புத திருவந்தாதி இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பாடல் பாடும் திறனை பெற்றிருக்காங்க. ஏன் பாடல் பாடும் திறனை பெற்றிருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு படத்தில் 20 பாட்டு, 15 பாட்டு, 30 பாட்டு கூட இருக்கும். தியாகராஜ பாகவதர் பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா, அப்போது எல்லாமே பாடல்களாகவே இருந்திருக்கு. ஏன்னா அதை மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிற நோக்கத்தில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய் வழியாக புக்கு எதுவும் இல்லை, அதை பின்னாடி யாராவது வந்து அந்த வாய் வழி சொல்கிறத கேட்டு தான் புக்காகவே எழுதியிருப்பாங்க. இந்த வகையில் வந்து பக்திங்கிறது பொதுவாக இருந்தாலும் அதில் ஞானத்தை நோக்கி குறிப்பிட்ட சில பெண்களை நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இருக்காங்க, மற்றபடி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை என்னோடய ஆன்மாக்கு இவங்க தான் புரிதல் இருக்கான்னு தெரியல. நிறைய பேர் இருக்கலாம். இன்னும் நிறைய நானும் இதில் அடுத்து இந்த திருமலை முருகனோட சிவகாமி அம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து முருகனை வந்து
மகனேன்னு நினச்சாங்க. அவங்க காரைக்கால் அம்மையார் வந்து சிவன் வந்து அவங்க அம்மான்னு நினச்சாங்க. இந்த மாதிரி பக்தியில் உச்சத்தில் ஞானத்தின் வந்து ஒரு பெரும் புரட்சியே ஏற்படுத்தின பெண்கள்லாம் இருக்காங்க. ஏன் அவங்கெல்லாம் படிக்கணும்னா, அவங்கெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ளே இருந்து ஆன்மா இன்னும் ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி பெறும், ஒரு இன்பம் பெறும். ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சியை பார்க்கும்போது நம்ம மனம் எப்படி லயிக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி அருளாளர்களையும் சாதனையாளர்களையும் ஞானத்தின் உச்சம் தொட்ட பெண்களையும் இவங்கெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஆன்ம பசி தீர்க்கும், ஆன்ம பலம் கூடும். இதுக்காண்டி இவங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சோல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்மாக்களும் நம்மளை வந்து தெய்வதைகள் மாதிரி நம்மளை வந்து ஆட்கொள்வாங்க. அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட இந்த ஆண்டாள் அம்மாவையும் அக்கம்மாவையும் ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, வேறொரு காலத்தில் வேறொரு கட்டத்தில் வாழ்ந்த பெண்களுக்கே இந்த மாதிரி நிலை இருந்திருக்கு. இப்போ இருக்க பெண்களுக்கு எல்லா உரிமையும் எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் பெண்கள் வந்து ஞானம் அடைதலில் நம்ம இப்போ ஒருவேளை காரைக்கால் அம்மையார் மாதிரி அக்கம்மா மாதிரி ஆண்டாள் மாதிரி ஏன் வரலன்னா, நம்ம அந்த கரிகாலத்தின் எண்டில் இருக்கிறதுனால நம்ம அந்த அந்த சக்தியுகத்தின் அந்த அந்த நிச்சயம் இந்த சத்துவம் நமக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அதோட தாத்பரியம் நமக்கு புரியல. அதனால நமக்கு மறைக்கப்பட்டதுனாலயா, இல்லை நமக்கு இவ்வளோ தான் அறிவு கொடுக்கப்பட்டதுனாலயா, அதனால் இந்த மாதிரி அவதாரம் கிடைக்கலையான்னு தெரில. நம்ம வந்து இங்கே இப்போது பார்க்குறோம், அங்கே பாட்டி சித்தர், மாயம்மா இந்த மாதிரி சித்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த ஆண்டாள் மாதிரி அக்கம்மாதேவி மாதிரி இவனையே கணவனாக எடுத்து அந்த இறைவன் மூலத்துக்குள்ளே நான் கலந்து போகிற மாதிரி நம்ம இப்போது யாரை நம்ம வந்து ஒரு உதாரணமாக பார்த்துக்க முடியுதுன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல. ஒரு ஒரு புக்காவோ இல்லை அதிகமாக கிடைக்கிற டேட்டாவாவோ இந்த மாதிரி பெண்கள் வந்து மிகவும் குறைவாக தான் தெரிகிறாங்க. அப்புறம் இந்த ஆண்டாள் அம்மா வந்து அவங்க இறைவன்கிட்ட கலந்த விதம், அவங்க வந்து நோன்பு இருந்து விரதம் இருந்து உடலை வருத்திக்கிட்டு ஒரு விதமாக அந்த பாவை நோன்பு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கௌரி கேதார விரதம் வந்து இந்த அம்மா அக்கம்மாதேவி அம்மா இருக்காங்க. அப்போது இந்த 21 நாட்கள் அந்த விரதம் இந்த பக்தி இருக்கும்போது நம்ம உடல் ஒரு நரம்பு மண்டலமும் அந்த அந்த 7 சக்கரங்களும் மனமும் உடலும் ஒரு விதமான யோகத்தன்மைக்கு வந்து அந்த இறைவனை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால அதோட பாடல்களும் அவங்க பாடுறாங்க. அந்த பாடல்கள் பாடும்போது அந்த லயத்தோட அவங்க இறைவன் அடைகிறதுக்கு தன்னை உணர்தலுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு உணர முடியுது. இதுதான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம ஔவையார் காலத்தில் வாழ்ந்த விஷயங்கள், காரைக்கால் அம்மையார் காலத்தில் வாழ்ந்த விஷயங்கள், அக்கம்மாதேவி வாழ்ந்த காலங்கள் விஷயங்கள், ஏன் நம்ம அக்கம்மாதேவியை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீரா அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பாருங்களேன், ஒரு இளவரசியாக இருந்தவங்க அவங்க கிருஷ்ணரையே கணவனாக கொண்டு தான் காதலனாக கொண்டு தான் எழுதினாங்க. அவங்க பாடல்கள்லாம் ரொம்ப ஒரு காதலன் காதலை ரொம்ப நெருக்கமாக ரொமான்ஸ் இருக்க மாதிரிலாம் எழுதுவாங்க. அப்போ வந்து ஒரு 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 பெண் வந்து ஒரு இறைவனை எந்த அளவுக்கு ஒரு கணவன் மாதிரி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான். அதனால தான் நமக்கு இறைவன் வந்து முதல்ல கணவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கே கணவன் மனைவிங்கிற உரிமை ஒரு ஒரு உறவு ஒரு உணவு ஏன் கொடுக்கப்படுதுன்னா, இதன் மூலம் இந்த சிற்றின்பத்தை அடைஞ்சு அந்த இறைவன் அப்படிங்கிற பேரின்பத்தை அடையும் போது நம்ம ஈஸியாக அந்த இறைவனை அடைகிறதுக்கு ஒரு வழியாக வாய்ப்பாக தான் இந்த காமம் சிற்றின்பம் கூட கொடுக்கப்பட்டிருக்குன்னு தோணுது. இங்கே நம்ம அதில் சிக்கிக்கிட்டதுனால அதில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த சிற்றின்பத்தை விட்டால் ஐயோ இதை வந்து விட்டால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் தான் இருக்காங்க. பேரின்பம் ஒன்று இருக்குன்னா நிறைய பேர் சிற்றின்பத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த புரிதல் இல்லை, அந்த அறியாமையில் இருக்கிறதுனால இந்த சூழல் அப்படி இருக்குது. இங்கே வந்து இயற்கை காமம் ஒரு இயற்கை, ஆண் பெண்ணுக்கு இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயங்கள். இதை இந்த பூமியில் இப்போதைக்கு இந்த காலத்தில் ரொம்ப ஒரு ஒரு மறைபொருளாக செய்ய வேண்டியதை வந்து இவங்க அருவருப்பாக ஆக்கி புனிதமான விஷயத்தை வந்து இவங்க வந்து கேவலப்படுத்துனதுனால அசிங்கப்படுத்துறதுனால இங்கே வந்து இப்படி பேசப்படுது. ஆனால் பாருங்கள், திருமணமானால் சாந்தி முகூர்த்தம்னு வச்சுக்கிறாங்க.
இறைவனுக்கு பள்ளியறையில் விடுறாங்க. ஆனால் மனிதர்கள் இப்படி